அடுத்ததாக துலாம் ராசியில் வரக்கூடிய சுவாதி, விசாகம், அனுஷம் இந்த நட்சத்திரக்காரங்கள் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் சார்? அதாவது துளாராசிக்காரங்களுக்கு திருமண தடை வருது அப்படின்னு சொன்னால் அக்னியை அவமதித்த குற்றம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா நெருப்பில் எச்சில் துப்பி இருப்பாங்க. அந்த அக்னியை அவமதித்த குற்றம் இருக்கும். கூட பிறந்த சகோதரனையே ஏமாற்றிய குற்றம், இதெல்லாம் தான் திருமண தடை வரதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அப்போ இவங்க என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இந்த துளாராசியில் முதல்ல சித்திரை நட்சத்திரம். இப்போ சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு திருமண தடை இருக்குது அப்படின்னு சொன்னால், காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தன் கோயில் இருக்குது. அந்த சித்திரகுப்தரை சென்று வழிபட செய்ய வேண்டும். சித்திரகுப்தர் நயினார் நோன்பு அப்படின்னு சொல்லி புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கதைகளை இவங்க வாசிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் கூடி வருது. ஒருத்தர் இந்த பாவம் செய்தால் இந்த தண்டனைன்னு அதில் இருக்கும். அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சுட்டு வந்தாலும் விரைவில் உங்களுக்கு கல்யாணம் கூடி வருது. இது சித்திரை நட்சத்திரத்துக்காரர்கள், துளாராசி சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு. அடுத்தது இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க என்ன பண்ணணும்? திருமண தடை இருந்தாலே துர்க்கை வழிபாடு செய்யணும். ஒரு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாண தடை இருக்குன்னா அவங்க வீட்டில் போய் துர்க்கைக்கு அர்ச்சனை பண்ணியிருப்பாங்க. சில இடங்களில் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் வருது பாருங்கள், 3 to 4 அந்த நேரத்தில் போய் துர்க்கைக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. அப்படி அர்ச்சனை பண்ணினாலும் துர்க்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலும், துளாராசிக்காரங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது துர்க்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது. எலுமிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த எலுமிச்சம்பழத்திலே நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். அப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலும் சுவாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு என்ன வகையான திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடை நீங்கும். சில சுவாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு புகுந்த வீட்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை வழிபட்டால் அவர்களுக்கு அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகுது. அது பார்க்கலாம். அடுத்தது விசாகம் நட்சத்திரம். இது ஒரு அற்புதமான நட்சத்திரமா. இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவக்கிரகத்தில் சூரியன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூரியனுக்கு முதல்ல அர்ச்சனை பண்ணணும். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் அர்ச்சனை செய்து வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே முருகன் கோயில் இருக்கோ அந்த கோயிலில் அந்த முருகனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் அரளிப்பூ சாற்றணும். அரளிப்பூ சாற்றி வேல் மாறல் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படிங்கிற அந்த வேல்மாறல் ஸ்லோகத்தை விசாக நட்சத்திரத்துக்காரங்க படித்தாலும் மிக விரைவில் திருமணம் ஆகும். அதுக்கு நம்ம 48 நாட்கள் தான் சொல்கிறோம், அதுக்குள்ளே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கிறோம். இந்த விசாக நட்சத்திரத்தை உலகம் பாடாப்படுத்துது. அவங்களுக்கு நட்சத்திர மைத்துனருக்கு ஆகாதெல்லாம் சொல்லி தவறான நம்பிக்கை இருக்குது பாருங்கள். என்ன தடை இருந்தாலும் அவர்களுக்கு திருமணமாகும். இந்த வேல்மாறல் சொல்லணும், முருகனை வழிபடணும்.